இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் வாழ்த்துக்கள். ஆபிரகாமுடைய கல்லறை தான். ஆபிரகாமுடைய கல்லறையில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். மம்ரேயின் சமூகத்தில் மக்பலா குகையில் தான் ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்பட்டது. இப்பொழுது மம்ரேயின் சமபூமியில் உள்ள மக்பலா குகையிலிருந்து நான் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த இடம் இன்றைக்கு எபரோன் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, சாராள், ரெபேக்காள், லேயானுடைய கல்லறை இங்கே தான் இருக்கிறது. இங்கே தான் இந்த 6 பேரையும் அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். இப்பொழுது ஆபிரகாமுடைய கல்லறை அருகே நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அடக்கம் செய்த இடம்தான் இந்த இடம். இன்றைக்கும் இந்த இடம் இஸ்ரவேல் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முற்காலத்திலே மோரே என்று பெயர், இந்த நாட்களில் எபரோன் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே தான் இந்த குகை இருக்கிறது. வேதத்திலே படிக்கிறோம், மம்ரேயின் சமபூமியில் உள்ள மக்பெலா குகையில்தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, சாராள், ரெபேக்காள், லேயாள் 6 பேரையும் அடக்கம் செய்திருக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆபிரகாமுடைய கல்லறை. ஆபிரகாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். அவரை ஆகாரின் குமாரனாகிய இஸ்மவேலும் சாராளின் குமாரனாகிய ஈசாக்கும் தான் அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். ஆபிரகாம் 175 வருடம் தேவக்கிருபையால் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய மனைவி சாராள் 127 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அவருடைய கல்லறை பார்க்கும்போது நாமும் அவரை போல விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருப்போம். ஆபிரகாமுக்கு அதிசயங்களை செய்தவர் நமக்கும் செய்வார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த மனிதன், விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறவர். இது லேயாளின் கல்லறை. யாக்கோபுடைய மனைவி லேயாளுடைய கல்லறை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது லேயாளின் கல்லறை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது லேயாளின் கல்லறை. லேயாளின் கல்லறை முன் நின்று கொண்டிருக்கிறேன். லேயாளின் கல்லறை. இது லேயாளின் கல்லறை அருகே தான் நின்று கொண்டிருக்கிறேன். 6 கல்லறையும் ஒரே இடத்தில் இருக்கிறது. அந்த மக்பெலா குகைக்குள்ள தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். மக்பெலா குகைக்குள்ள தான் நின்று கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு கல்லறையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மம்ரேயின் சமூகத்தில் மக்பெலா குகையில் தான் லேயாளை அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுதான் லேயாளுடைய கல்லறை. ஒவ்வொரு கல்லறையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கிறது யாக்கோபின் கல்லறை. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாக்கோபின் கல்லறை. அங்கே உள்ள ரயில் பெட்டி மாதிரி இருக்கு பாருங்களேன், அது யாக்கோபின் கல்லறை. இது யாக்கோபின் கல்லறை. இது யாக்கோபின் கல்லறை. இது யாக்கோபின் கல்லறை. தொடர்ந்து அந்த குகைக்குள்ளே தான் கல்லறைகள் அருகே அங்கங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவும் யாக்கோபின் கல்லறை தான். இதுவும் யாக்கோபின் கல்லறை தான். முதல் பார்த்தது லேயாள் கல்லறை, இப்போ பார்ப்பது யாக்கோபின் கல்லறை. இதுதான் யாக்கோபுடைய கல்லறை. இதுதான் யாக்கோபுடைய கல்லறை. யாக்கோபு கல்லறை முன்னாடி தான் நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். இதுதான் யாக்கோபு, நம்முடைய முற்பிதாக்கள் யாக்கோபுடைய கல்லறை. இந்த கல்லறை தான் பாருங்களா, கல்லறை பாருங்கள். நாம் எப்ரோனிலிருந்து புறப்பட்டு யோப்பா பட்டணம் நம்ம வந்துவிட்டோம். அங்கே ஒரு ஆலயத்தை பார்க்கிறீர்கள். அந்த ஆலயம் பேதுரு ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இது யோப்பா பட்டணத்தில் இருக்கிற மத்திய தரைக்கடல் ஓரமாக இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தின் பின்பகுதியில் கீழ்ப்பகுதியில் தான் தோல் பகுதியில் இருக்கிற சீமோன் பேதுரு தங்கியிருந்த இடம். இப்போ நீங்கள் பார்க்கிறது யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு ஆலயம். பேதுரு ஆலயம். இந்த தபித்தால் என்ற தொற்காலை பேதுரு எழுப்பினார் அல்லவா, அது இந்த இடம்தான். அது இந்த இடம்தான். இந்த இடத்துல இந்த ஆலயத்துக்கு பெயர். அங்கே கூட பாருங்கள்,
ஒரு பெண் படுத்திருக்கிற மாதிரி ஒரு நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதான் தொற்கால் என்கிற தபித்தாலை அவர் எழுப்புகிற ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஆலயத்தினுடைய உட்பகுதியில் இருக்கிறோம். உட்பகுதி இது யோப்பாப்பட்டினத்தின் கடற்கரையில் இருக்கிறது. ஒரு பேரிச்ச மரம் கூட அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பின்பு பேரிச்ச மரத்தை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு சிலை பாருங்கள், அது நெப்போலியனுடைய சிலை. நெப்போலியனுடைய சிலை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்பாக. இப்போ நீங்கள் பார்க்குற வீடு தான் தோல் பதனிடுகிற சீமோன் தங்கியிருந்த வீடு. இது கடற்கரை ஓரமாக கீழ்ப்பகுதியில் இருக்கிறது. இங்கே தான் பேதுரு தங்கியிருந்தார். தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டில் பேதுரு தங்கியிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இதுதான் யோப்பாப்பட்டினத்தில் இருக்கிற தோல் பதனிடுகிற சீமோனுடைய இல்லம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யோப்பாப்பட்டினம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யோப்பாப்பட்டினம். பக்கத்தில் கடல் தெரியுது பாருங்கள், அது மத்திய தரைக்கடல். கடல் கரை ஓரமாகத்தான் இந்த பட்டணம் இருக்கிறது. பல டூரிஸ்ட் மக்கள் அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். பழையபடி தோல் பதனிடுகிற சீமோனுடைய வீட்டுக்கு வந்து கவுஸ் ஆஃப் சீமோன் எழுதியிருக்கு பாருங்கள், கவுஸ் ஆஃப் சீமோன். ஆமாம், அந்த நினைவு சின்னம் இன்றைக்கும் இருக்கிறது. இங்கே இருந்து தான் பேதுரு தரிசனங்களை கண்டார். அங்கே நான் கூட அந்த வீட்டுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் பாருங்கள், இடது பக்கமாக நின்று கொண்டிருக்கிறேன் பாருங்கள். அந்த வீட்டு முன்பாக அருளப்பென்ற அருள்தாசாயை நான் தான் நின்று கொண்டிருக்கிறேன். கவுஸ் ஆஃப் சீமோன் மேலே எழுதியிருக்கு பாருங்களேன். தோல் பதனிடுவராகிய சீமோனுடைய இல்லம். இங்கே தான் புனித பேதுரு தங்கியிருந்த இடம். இங்கே இருந்து தான் தரிசனங்களை கண்டார். இங்கே இந்த வீட்டிற்கு தான் கொர்நேலியு, செசரியால் இருந்த கொர்நேலியு ஆட்களை அனுப்பினார் ஒரு தரிசனம் கண்டு பேதுருவை அழைத்து வரும்படி. இந்த வீடு தான், இந்த இடம்தான். இன்னமும் அந்த சீமோன் பேதுரு தோல் பதனிடுகிறோம் இல்லையா, அந்த வீட்டில் தான் நின்று கொண்டே இருக்கிறோம். இதுதான் பேதுரு, சீமோன் பேதுரு தங்கியிருந்த வீடு, யோப்பாப்பட்டினம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற இடத்துல அங்கே நான் பேசி கொண்டிருக்கிறேன் பாருங்கள். இன்னமும் அந்த வீட்டு முன்பாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த வீட்டில் முன்பாக நின்று பேசி கொண்டிருக்கிறேன். இது யோப்பாப்பட்டினத்தில் இருக்கிறது. இஸ்ரேலுடைய வடபகுதி, நார்த் சைடு, வட இஸ்ரேல் பகுதியில் தான் இந்த யோப்பாப்பட்டினம் இருக்கிறது. இங்கே இருந்து தான் யோனா தர்சீசுக்கு கப்பல் ஏறினார். இந்த பட்டணத்திலிருந்து சாலமோன் ஆலயம் கட்ட தேவதாரு மரங்கள் எல்லாம் இந்த துறைமுகத்துக்கு தான் வந்தது. நாம் யோப்பாப்பட்டினத்தில் தான் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். அங்கு உள்ள இடங்கள் நீங்கள் பார்க்கிற அந்த மத்திய தரைக்கடல், நீங்கள் பார்க்கிறது தான் அந்த மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மத்திய தரைக்கடலை பாருங்கள். அந்த பகுதியில் பாருங்கள், உயரமான கட்டடங்கள் இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் டெல் அவீவ். டெல் அவீவ் இன்னைக்கு இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ். அது இந்த பட்டணத்தை ஒட்டி உருவான புதிய பட்டணம் டெல் அவீவ் என்று சொல்வார்கள். இதுதான் இஸ்ரேலின் தலைநகராக இருக்கிறது. யோப்பாப்பட்டினத்து கடல், யோப்பாப்பட்டினத்து கடல் அருகே நின்று தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கே தான் தோல் பதனிடுகிற சீமோன் பேதுரு வீட்டில் சீமோன் ஊழியக்காரர் தங்கியிருந்த இடம். இதுதான் யோப்பாப்பட்டினம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை இரட்டை பட்டணம் என்று அழைப்பார்கள். டெல் அவீவ் யோப்பாவும் சேர்ந்தது தான் டெல் அவீவ். இங்கே தான் இஸ்ரேல் தேசத்தை ஆளுகிற பிரைம் மினிஸ்டர் தங்கியிருக்கிற இடம். இந்த பட்டணத்தில் தான் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் தங்கியிருப்பார்கள். எல்லா நாட்டினுடைய எம்பசி, தூதரகம் எல்லாம் இந்த யோப்பா டெல் அவீவ் பட்டணத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய இந்திய தூதரகத்தை கூட நான் பார்த்தேன், இங்கே தான் இருக்கிறது. அது
நீங்கள் பார்க்கிறது மத்திய தரைக்கடல். அந்த பகுதியில் இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் டெல்லவி பகுதியை சார்ந்தவைகள். இந்த பகுதியில் இருப்பவைகள் எல்லாம் யோப்பா பட்டணம், ஜாஃபா என்று சொல்லுவார்கள். நீங்கள் பார்க்கிறது மத்திய தரைக்கடல். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்களா? பாருங்க, மத்திய தரைக்கடலை பாருங்க. மத்திய தரைக்கடல். இங்கிருந்து தான் யோனா தர்ஷீஸுக்கு போனது. இது பீச் ரோடு. அப்படியே பாருங்க, அது யோப்பா பட்டணம், அடுத்து டெல்லாவிவ். இது பீச் ரோடு, கடற்கரை சாலை என்று சொல்லுவார்கள். அதில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது டெல்லாவிவ் சிட்டிக்குள்ளே வரப்போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது டெல்லாவிவ் சிட்டி நகரம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது டெல்லாவிவ் சிட்டி. ஏராளமான வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது டெல்லாவிவ் சிட்டிக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இடம் ஒரு டோல்கேட். கட்டணங்களை கட்டி போகிற ஒரு பகுதியாக அது இருக்கிறது. டோல்கேட். அடுத்து செசரியா வரப்போகிறது. செசரியா யோப்பா பட்டணத்துக்கும் செசரியா பட்டணத்துக்கும் 20 கிலோமீட்டர் தான். இதே கடற்கரை ஓரமாகத்தான் செசரியா இருக்கிறது. இப்பொழுது நாம் செசரியா பட்டணத்துக்கு வந்துவிட்டோம். அங்கிருக்கிற ஏரோதனுடைய ஸ்டேடியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு கேளிக்கை, இது ஒரு ஜாலியாக, இது என்டர்டைன், இது பொழுதுபோக்குறதுக்காக கட்டப்பட்ட ஒரு ஸ்டேடியம். இதை ஏரோது தான் கட்டியிருக்கிறார். இது 2000 வருடத்துக்கு முன்பாகவே இந்த ஸ்டேடியம் மத்திய தரைக்கடல் ஓரமாக இருக்கிறது. இந்த ஸ்டேடியம் செசரியா பட்டணத்தில் இருக்கிறது. இப்பொழுது நம்ம செசரியாவுக்கு வந்துட்டோம். செசரியாவில் தான் இப்போ இருக்கிறோம். நம்ம செசரியாவில் பல்வேறு இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் மத்திய தரைக்கடல் ஓரமாகத்தான் இருக்கிறது. இங்கே தான் கொர்னலிவு, நூற்றுக்கு அதிபதி கொர்னலிவு தங்கியிருந்தார். பாருங்க, மத்திய தரைக்கடல் செசரியா பட்டணம் இருக்கிற பகுதி. அங்கே ஒரு சரக்கு கப்பல் வந்திருக்கிறது. அதை பார்க்கிற தூரத்தில் இருந்தது. இது செசரியா பட்டணத்தினுடைய துறைமுகம். டெல்லவிக்கும் செசரியாவுக்கும் 20 கிலோமீட்டர் தான். ஒரே கடற்கரை ஓரமாகத்தான் 2 பட்டணமும் இருக்கிறது. நீங்க பார்க்கிறது மத்திய தரைக்கடல் செசரியா. அங்கே ஒரு சரக்கு கப்பல் வந்திருக்கிறது பாருங்க. அங்கே ஒரு கப்பல் நின்று கொண்டிருக்கிறது. இது செசரியா பட்டணத்தில் உள்ள பகுதி தான். செசரியாவில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். அங்கே ஒரு சின்ன மாளிகை, கடற்கரை ஓரமாக சின்ன மாளிகை தெரிகிறது. அதுதான் ஏரோது வந்தால் தங்குகிற மாளிகையாக இருந்தது. இப்பொழுது அது கடலிலே மூழ்கி போயிருக்கிறது. அங்கே தெரியுது பாருங்க, ஒரு கண்ணாடி மாளிகை. செசரியா, எருசலேமிலும் ஏரோதுக்கு அரண்மனை உண்டு. செசரியா பட்டணத்துக்கு வரும் பொழுது இந்த கடற்கரை ஓரமாக கட்டப்பட்ட இந்த கண்ணாடி மாளிகையில் தான் அந்த ஏரோது தங்கியிருப்பார். இது மத்திய தரைக்கடல். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மத்திய தரைக்கடல். அருகில் இருக்கிற மத்திய தரைக்கடல். செசரியா பட்டணத்தில் இருக்கிற மத்திய தரைக்கடல் ஓரமாக இருந்தால் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பட்டணத்தில் தான் கொர்னலிவு வாழ்ந்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கொர்னலிவு இங்கே தான் ஜெபம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் செசரியா பட்டணம். இதுதான் மத்திய தரைக்கடல். இந்த பகுதியில் ஏரோது கட்டின பெரிய ஸ்டேடியம் இருக்கிறது. மத்திய தரைக்கடல் எல்லாம் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். மத்திய தரைக்கடல் ஓரமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறேன். இது செசரியா. ஏரோது ஸ்டேடியத்தை மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பட்டணம் இருந்தது. இப்பொழுது இந்த பகுதிகளில் வீடுகள் இல்லை, அந்த இடங்கள் மாத்திரம் இருக்கிறது. நீங்கள் பார்க்குற பாருங்க, நீளமாக ஒரு கட்டடம் இருக்கிறது. அது அக்வாடக். கர்மேல் மலையிலிருந்து இங்கே ஏரோது மாளிகைக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்ட ஒரு வாய்க்கால். அது அக்வாடக்.
என்று சொல்லுவார். 20 கிலோமீட்டர்லேருந்து தண்ணீர் இங்கே கொண்டு வந்திருக்கிறான். இதை கட்டினது ஏரோது. இப்போது நாம் எலியா கர்மேல் மலையில் இருக்கிற எலியா குகைக்கு நாம் வந்துவிட்டோம். எலியா தீர்க்கதரிசி தங்கின குகை கர்மேல் பருவத்தினால் குகையிலிருந்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். செசரியாவிலிருந்து கர்மேல் மலைக்கு வந்துட்டோம். கர்மேல் மலையில் எலியா குகையில் இப்போ நம்ம இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அங்கே பாருங்கள், ஒரு சிலை இருக்கிறது, எலியாவின் சிலை. அங்கே ஒரு சிலை இருக்கிறது பாருங்கள். இப்போ கர்மேல் மலை குகையில் இருக்கிறோம். எலியா தங்கியிருந்த குகையில் எலியாவின் சிலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எலியாவின் சிலை, எலியா தீர்க்கதரிசியின் சிலை அந்த குகைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கறது குகையினுடைய உள்பகுதி, பாறையை குடைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ குகையில் தான் இருக்கிறோம் பாருங்கள், பெரிய சந்து போகுது பாருங்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த எலியாவின் சிலை. இது மத்திய தரைக்கடல் ஓரமாக இருக்கிற ஒரு மலை தான் இந்த கர்மேல் மலை. பாருங்கள், எலியாஸ்ன்னு எழுதியிருக்கு பாருங்கள். எலியாஸ், ஆங்கிலத்தில் எலியாஸ்ன்னு எழுதியிருக்கு பாருங்கள். ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இப்போ கர்மேல் மலையில் தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். எலியாஸ்ன்னு அங்கே பெயர் கூட எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் எலியா தங்கியிருந்த குகை. அந்த எலியா குகைக்குள்ளே தான் அடியே நின்று கொண்டிருக்கிறேன். அங்கே எலியா குகையில் தான் அடியே நின்று கொண்டிருக்கிறேன். இது குகையினுடைய உட்பகுதி தான். இங்கே உள்ள லைட்லாம் போட்டு விட்டுருக்குறாங்க. நீங்கள் கீழே பார்க்குறது மத்திய தரைக்கடல். கர்மேல் மலை மத்திய தரைக்கடல் ஓரமாகத்தான் இருக்கிறது. இப்போ அந்த கர்மேல் மலையின் உயரத்திலிருந்து கீழே நான் பார்க்கிறேன் மத்திய தரைக்கடல் இருக்கிறது. அந்த கடலை ஒற்றி ஒரு பட்டணம் இருக்கிறது, அதுக்கு ஹைபா என்று பெயர். இது மிகப்பெரிய இஸ்ரேல் துறைமுகம் இங்கே இருக்கிறது. விவசாய பல்கலைக்கழகங்கள் நிறைய உள்ள பகுதி ஹைபா பட்டணம். இங்கே துறைமுகம் இருக்கிறது. நான் மலை உச்சியிலிருந்து அந்த ஹைபா பட்டணத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். வாகனங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. இந்த ஹைபா பட்டணம் மத்திய தரைக்கடல் ஓரமாக இருக்கிறது. கர்மேல் மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஹைபா பட்டணம். நான் கூட மலை உச்சியில் நின்று கொண்டிருக்கிறேன் பாருங்க. இப்பொழுது கர்மேல் பருவத்தில் நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்மேல் மலையில் நின்று கொண்டு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த மலையில தான் எலியா தீர்க்கதரிசி ஒரு குகையில் தங்கியிருக்கிறார். இந்த மலையுடைய அடிவாரத்தில் இந்த மத்திய தரைக்கடல் இருக்கிறது. இப்பொழுது ஒரு பட்டணம் இருக்கிறது, இதுக்கு ஹைபா என்று பெயர். இப்போ கர்மேல் பருவத்திலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த மலையுடைய அடிவாரத்தில் தான் மத்திய தரைக்கடல் இருக்கிறது. ஹைபா என்று ஒரு புதிய பட்டணம் இங்கே உருவாகி இருக்கிறது. இங்கே உள்ள ஒரு குகை இருக்கிறது. இங்கே தான் எலியா தீர்க்கதரிசி தங்கி ஜெபம் செய்து கொண்டிருந்திருக்கிறார். இதுதான் கர்மேல் பர்வதம். தேங்க்யூ. நீங்கள் பார்க்கறது ஹைபா பட்டணம், நீங்கள் பார்க்கறது பகாய் கார்டன். கர்மேல் மலை அந்த சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய கர்மேல் மலையை மேலே இப்படி ஏறுறது தான் அது பகாய் கார்டன் நேஷனல் பார்க். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சமவெளி அர்மகெதோன் பள்ளத்தாக்கு. நீங்கள் பார்க்கிறது அர்மகெதோன் பள்ளத்தாக்கு. இங்கே தான் கடைசி நாட்களில் பெரிய யுத்தம் நடக்க போகுதாம். கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு யுத்தம் நடக்குமா. இது இஸ்ரேலினுடைய வடபகுதியில் இருக்கிறது. அந்த அர்மகெதோன் பள்ளத்தாக்கு பகுதியில் ஒரு உயர்ந்த மலை இருக்கிறது. அந்த மலையில் இருந்து தான் இந்த அர்மகெதோன் பள்ளத்தாக்கை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் முதல்ல பார்த்த அந்த சமவெளி தான் அர்மகெதோன் பள்ளத்தாக்கு. அங்கே அடியா நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அர்மகெதோன் பள்ளத்தாக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறேன். இதுதான் அர்மகெதோன் பள்ளத்தாக்கு. இந்த இடத்துல தான் கடைசி நாட்களில் பெரிய யுத்தம் நடக்க போகுதான். பல கோடி பேர் நின்று யுத்தம் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. இது நான் நிற்கிறது சாலமோனுடைய குதிராலயம் இருந்த இடத்துல மேலே மலையில் நான் நிற்கிறேன். இங்கே தான் சாலமோன்லாம் குதிரைகளை வச்சு, யுத்த குதிரைகளை வச்சு பராமரிச்சிருக்காங்க. இந்த இராணுவ வீரர்கள் நிற்கக்கூடிய இடம் இதுதான் அர்மகெதோன் பள்ளத்தாக்கு. இங்கே தான் பெரிய யுத்தம் கடைசி நாட்களில் நடக்குமா.